ஹே ஆல் வெல்கம் பேக் டு நிலாஸ் ஆரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையை 21 டேஸ்க்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி சொல்லி கேட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் இந்த மாதிரி தான் நிறையவே நம்ம யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி ரொம்ப எஃபெக்டிவாக பலனுமே வந்து அடைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், ஷாப் ஓப்பன் பண்ணல. ஸோ ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பூஜையை என்னால் ரெகுலராக பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ட்ரை பண்ணி 1 டே இல்லை 2 டே தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கும் மீறி போனால் ஒரு 1 வீக் வரைக்கும் தான் வந்து என்னால் கண்டினியூவாக பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானே வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு 21 டேஸ்க்காவது ரெகுலராக நம்ம பண்ணியாகணும். நம்ம ஷாப் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒர்க்கையுமே கண்டிப்பாக வந்து மார்னிங் எழுந்திருத்து இந்த ரொட்டீனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணியாகணும் இந்த 21 டேஸ்க்கும். ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நான் நிறைய இந்த மாதிரி பூஜை பண்ணி எனக்கு நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதில் ஒன்று இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுமே தான். நான் ஒர்க் கற்றுக்கிட்டது, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த பூஜையால் எனக்கு நிறையவே வந்து மிராக்கிள்ஸ்லாம் நடந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல, அவ்வளோதான். ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம பண்ணியாகணும்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் தோணுச்சு, என்னை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலைல எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. அதாவது பண்ணலான்னு நினச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் ரீசன் நிறைய இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து நம்மளும் பண்ணலான்றதும் தோணலாம். எனக்குமே வந்து ரெகுலராக நான் 21 டேஸ்க்கு சேலஞ்ச் மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால ரெகுலராக நானுமே பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நானுமே ஒரு 4 o'clock போல் தான் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த மாதிரி நிலைவாசலெல்லாம் வந்து மஞ்சளில் பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு நம்ம துளசி செடிக்கும் ஒரு கோலம் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து நம்மளோட பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணாலே போதும் தான் நான் நினப்பேன். நானும் நிறைய வீடியோஸில் பார்த்து நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணலான்னு நினச்சிருப்பேன். ஆனாலுமே எனக்கு எது செட் ஆகுதோ அதை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எனக்கு எந்த மாதிரி கும்பிட்டா ஓகே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு செட் ஆகிற மாதிரி தான் வந்து இந்த பூஜையை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும்னு நினச்சி ஒரு முழு மனசோடு நம்மளால் முடிஞ்சதை பண்ணாலே கண்டிப்பாக மிராக்கிள் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறையவே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி கோலம் போடுறது, ஜஸ்ட்டு சாமிக்கு வந்து விளக்கேற்றுறது, இதெல்லாம் பண்ணாலே வந்து நிறையவே நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் வருது. ஸோ நான் இதெல்லாம் பண்ணி நிறையவே பலன் அடைஞ்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச விஷயத்த பண்ணாலே போதும். நிறைய பேர் பண்ணலாம் நினச்சிட்டே இருப்பீங்க, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா ப்ளீஸ் சீக்கிரமாகவே உங்களோட பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரைடே ஆர் டியூஸ்டே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சீக்கிரமாகவே உங்களோட பூஜையை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வேண்டுதலையுமே வந்து சாமிக்கிட்ட வச்சிடலாம். உங்களால் எவ்வளோ டேஸ்க்கு முடியுதோ அவ்வளோ டேஸ்க்கு பண்ணலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் ஒரு 40 டேஸ்க்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஷாப் இருக்கிறதுனால வந்து ரெகுலராக என்னால் பண்ண முடியல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 21 டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறதுனால 21 டேஸ் வேண்டுதல் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 21 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக என்னோடய மிராக்கிள் நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி எப்பவும் போல் தான் 5 விளக்கு வந்து ஏற்றி வச்சுப்போம். அதாவது மண் அகல் விளக்கு. கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 விளக்கும், அது இல்லாமல் நம்ம எப்பவும் போல் ஏற்றுற அந்த காமாட்சி விளக்கு, அப்புறம் நெய் விளக்கு, அந்த மாதிரிலாம் ஏற்றி வச்சுக்கலாம். ஏற்றி வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்போவும் சாமி கும்பிடுற மாதிரி ஊதுபத்தி, சூடம், இந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாமே வந்து காமிச்சிட்டு நம்மளோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவேன். சாமிக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கல்கண்டு வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ கல்கண்டு வச்சு சாமி கும்பிட்டுருவேன். வெறும் மணியாக சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக கல்கண்டு மட்டும் எப்போவுமே ஒரு பிளேட்டில் லைட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுருவேன். பூ வந்து இருந்தால் கண்டிப்பாக போடுவேன். ஸோ இந்த வீக் வந்து எனக்கு பூ கிடைக்கல. ஸோ பூ இல்லாமலே தான் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை முழு மனசோடு கொடுத்தா கண்டிப்பாக வந்து சாமி ஏற்றுப்பாங்கங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தான் வந்து சாமி கும்பிடுவேன். ஸோ சிம்பிளாகவே நம்மளோட பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போது நிறைய பேர் ரீசெண்டாக இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அதனால் நிறைய ரிசல்ட்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறையவே வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து மோட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கும் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியுமே பார்த்து நான் ஒரு 3 இயர்ஸாகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்தது. நான் ஒர்க் கற்றுக்கிட்டது, அப்புறம் இந்த மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணது, அப்புறம் ஆர்டர்ஸ் டேக் பண்ணுறது, அதெல்லாம் டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா சீசன் டைம், அதாவது மேரேஜ் சீசன் டைம்லலாம் நம்மளுக்கு வந்து ஒர்க் ரொம்ப ஹெவியாகவே வரும். அதெல்லாம் டைமுக்குள்ளே முடிக்கிறதே பெரிய டாஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆள் யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2 பாப்பா வேறு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் மேரேஜ் ப்ளவுஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய டாஸ்க்கு தான். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுமே வந்து காட் விஷ் தான். கடவுளோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக வந்து என்னால் ஒர்க்கும் பண்ண முடியாது. அதே மாதிரி டைமுக்கு நல்லா ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மாரியம்மன் தான் வந்து ஃபேவரட் காடு. ஸோ அவங்க என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுது. அந்த அம்மனோட அருளாலே நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சி எல்லா ஆர்டர்ஸையுமே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட தான் வேண்டியிருக்கேன். ஸோ அம்மன் நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க. இப்போது இந்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிச்ச பொருள்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரம், அப்புறம் தாமரை விதை, அப்புறம் வந்து அந்த குட்டி குட்டி வளைகள், அப்புறம் சங்கு, இதெல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து சாமிக்கு ரொம்ப பிடிச்ச பொருளுங்கிறதுனால நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வச்சுருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதுக்கெலாம் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பவுல் போட்டு வச்சுருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரே செராமிக் பவுலில் தான் வந்து எல்லாத்தையுமே போட்டு சாமிக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அதை ஒரு டைம் அதில் இருக்க பொருள்லாம் வச்சு லைட்டாக சவுண்ட் கொடுத்தா சாமிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் சவுண்ட் கொடுத்துட்டு அங்கேயே வச்சுருவேன். இப்போது நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு வந்துடலாம். ஸோ சாமி கும்பிட்றது ஒரு பார்ட்னால் எனக்கு என்னோடய ஒர்க் வந்து செகண்ட் பார்ட்டு. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 2 விஷயத்தோட என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் வீடியோவாக. ஸோ இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய டாஸ்க்னே தான் வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க கொடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு எனக்கு எதுவுமே வேணாம், லேஸ் மட்டும் வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க. லேஸ் மட்டும் வைக்கிறதா இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்லையே. ஏன்னா ஸ்லீவில் சிம்பிளாக ஒர்க் பண்ணால் கூட பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு லேஸ் வச்சா ஓகேவாக இருக்கும். நீங்கள் என்ன ஸ்லீவ் ஃபுல்லாகவே இவ்வளோ ஒர்க் கொடுத்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் எதுவும் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். பட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒர்க் அப்படிங்கிறதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாகவே அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியாச்சு. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து லேஸ் மட்டும் தான் வந்து அவங்க பட்ஜெட்டில் என்னால் வைக்க முடிஞ்சது. ஸ்லீவ் பாருங்கள், இந்த மாதிரி ஹெவியான ஒரு பீகாக் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாகவே ஹேங்கிங் கேட்டிருந்தாங்க. மெயினாக அந்த ஒயிட் பேர்ல் பீடில் தான் வந்து ஹேங்கிங் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ இதுவுமே வந்து அவங்களுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க பட்ஜெட்குள்ளேயே வந்து ஸ்லீவ் 2 ஸ்லீவுமே ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போது பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி லேஸ் இப்போ ரெடிமேடாகவே இருக்குல்ல. ஸோ இந்த ஆரி லேஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆரி லேஸ் வச்சதுக்கப்புறம் நெக் லைனில் மட்டும்தான் இருந்தது. பேக் ஃபுல்லாகவே வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டுமே எனக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி அவங்களோட ப்ளவுஸை எனக்கு ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுக்கோட்டையிலேருந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ லாங்லேருந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமரை எப்படி ஃபுல்ஃபில்லாக இல்லாமல் அனுப்புறது ப்ளவுஸை. ஸோ ஃபுல்லாகவே பேக் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக புட்டா மாதிரி வச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது நார்மல் நீடில் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக புட்டா வந்து நம்ம வச்சு கொடுத்துடலாம். அப்போ கொஞ்சம் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புட்டா வச்சதுக்கப்புறமுமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம நார்மல் நீடிலில் பீட்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னாலே இந்த நீடில் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 25 பீஸ் வந்து இந்த நீடிலில் கொடுப்பாங்க. இதுதான் இருக்கிறதே ரொம்ப சின்ன சைஸ் நீடில். ஸோ இப்படி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 10 நம்பர் சைஸ் ப்ளஸ் ஒரு 25 பீஸ் வந்து இது பேக்கெட்டாக தான் வந்து கிடைக்கும். இந்த நீடில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஏதாவது நார்மல் நீடிலில் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்ஸ்லாம் வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பெரிய நீடிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸ் எதுவுமே உள்ளே போகாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம பீட்ஸை மாற்றி பெரிய சைஸ் பீடாக பார்த்து கோக்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த நெடில் பண்ணும்போது நம்ம எல்லா பீடுமே வந்து இந்த நெடிலுக்குள்ளே போகுது. ஸோ ரொம்ப சின்ன சைஸ் நெடில் இதுதான்.
இதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம புட்டா வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ வீட் பீட் மேலே ஃபுல்லாகவே வந்து அதாவது மேல் டைரக்ஷன் பார்த்த மாதிரி கொடுத்துட்டு அந்த பீடுக்கு கீழே ஃபுல்லாக 3 சுகர் பீட் தான் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து ஸ்லீவில் வச்சுருக்க அதே சேம் புட்டா தான். ஸோ அதே மாதிரி வச்சா தானே ஆப்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து அதே புட்டாவை நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் வைக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ப்ளைனாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா லேஸ் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ளைனான இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ப்ளவுஸ் ரொம்பவே கிராண்டாக தெரியும். ஃபங்க்ஷனில் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கும். அப்படி இல்லை நீங்களும் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா இந்த மாதிரி புட்டா எங்கேயாவது இல்லாமல் உங்களோட ப்ளவுஸ் வந்து எம்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு சின்ன சைஸ் நீடில் எடுத்து ரொம்பவே குவிக்காக நீங்கள் வந்து நார்மல் நீடிலே புட்டா வந்து மேக் பண்ணிடலாம். அதாவது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி புட்டாலாம் வச்சதுக்கப்புறம் இன்றைக்கே வந்து இந்த ப்ளவுஸை கொரியர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ மார்னிங்கே வந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ சீக்கிரமாக ஏர்லி மார்னிங்கில் பண்ணும்போது ரொம்பவே மைண்டுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்களும் ஏதாவது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்து சாமிக்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த டேவே ரொம்பவே பாசிட்டிவாக போகும். ஒர்க்குமே வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேனே சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாகவே இருக்கும். ஸோ ஒர்க் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வர மாதிரியுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம புட்டா போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நாட் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு புட்டாக்கு அப்புறமும் நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு புட்டாக்கு போகக்கூடாது. அது எவ்வளோ தான் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு புட்டா ரொம்பவே நாட் போடாமல் பண்ணக்கூடாது. ஸோ நாட் போட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம ஆரி ஸ்லீவில் பண்ணியிருக்க அந்த புட்டாவும் நார்மல் நெல்லில் பண்ணியிருக்க புட்டாவும் வந்து சேமாகவே இருக்கும். எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைம் ஒரு 6:30 to 7 o'clock இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஃபுல் புட்டா வச்சதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்து என்னோடய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கை பாருங்கள் இப்போ தான் ஒரு ஃபில்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளோட இந்த பீக்காக்குமே ரொம்பவே சூப்பர்பாக வந்திருந்தது. ஸோ ஸ்லீவ் ஃபுல்லாகவே இவ்வளோ சூப்பர்பான பீக்காக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக்கை எப்படி ப்ளைனாக விட்டுறோமேங்கிற மாதிரி மைண்டில் ரொம்பவே வந்து டிஸ்டர்பாக இருந்தது. இப்போ வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி புட்டா வச்சதுக்கப்புறம் ஒர்க் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதும் நல்லா தான் வருது. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் ப்ளவுஸ். இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. உங்களுக்குமே இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒர்க்லாம் பண்ணணும்னா ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரி லேஸ் வச்சுட்டு ஸ்லீவ் மட்டும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது ஸ்லீவ் 2 ஸ்லீவுமேன்னு சொல்லிட்டு. பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம லேஸ் வச்சுட்டு இந்த மாதிரி புட்டா வச்சா போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிலா சாரியை கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.